இப்போ இருக்கிற கையில் சுத்தமான கை இவர் தான். இவரோட கொள்கை தாவேக்காவோட கொள்கையை பிடிச்சி தான் அந்த விருப்பப்பட்டு தான் நான் வந்து தாவேக்கால வந்து இணைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. என்ன கொள்கை, என்ன ஒரு விஷயங்கிறது அதான் எனக்கும் தெரியல. இதுவரையும் அவர் தலைவரே கொள்கையை பத்தி சொல்லலை. இவர் என்ன சொல்றாரு? ரஜினி சொல்ற மாதிரி தலை சுத்தி போற மாதிரி தான் இருக்கு. என்ன கொள்கை சொல்லியிருக்காரு? என்ன கை சுத்தம்? ஒன்றுமே புரியல. இவருடைய கை சுத்தம் என்ன? என்ன 250 கோடி ரூபா வாங்குறது வந்து கை சுத்தமா? அது ஒரு உழைப்பு கிடைக்கிறதா? ஒரு 250 கோடி ரூபாய்க்கு ஒருத்தா விஜய் இந்த நடிகர்கள் எல்லாம்? துப்புரவு தொழிலாளி உயிரை பிடிச்சிட்டு போய் உள்ள இறங்குறான். அவன் வாங்குற சம்பளம் என்ன? தன்னுடைய படிப்பு, உழைப்பு, அந்த நேரத்துல முழுக்க முழுக்க புக்ஸை படிச்சு நல்ல நாலேஜை வளர்த்துக்கிட்டு இளமையை முழுக்க தொலைச்சிட்டு ஐடி செக்டார் பெரிய பெரிய இதில் போனால் கூட 1,50,000 2 லட்சத்துக்கு மேலே சம்பளம் இல்லை. விஜய் மாதிரி படிப்புக்காக செலவு பண்ணது கிடையாது. நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்ந்து 53 வயசு வரையும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு திடீர்னு நாங்கள் 250 கோடி ரூபாய் விட்டு வந்திருக்கோம். 250 கோடி ரூபா உனக்கு எப்படி வந்தது? அது உண்மையிலே இது உருவாக்கி வைத்த அந்த சந்தை பொருளாதாரம் ஊதி பெருக்கப்பட்ட கும்பத்தின் மூலமாக தானே இந்த நடிகர்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய சம்பளம் வருது. நடிகர்களுக்கு கொடுக்கப்படுற சம்பளமே ஊழல் தானுங்க. என்ன இவங்களுக்கு 20,000 ஒருத்தன் சம்பாதிக்கலாம், 50,000 சம்பாதிக்கலாம், 1 லட்சம் சம்பாதிக்கலாம். அதிகபட்ச ஒரு அறிவாளி, படிப்பாளி, நாலேஜ் இருக்கிறவனுக்கு இந்த சமுதாயத்தில் 3 லட்சம் கிடைக்குமா, 5 லட்சம் கிடைக்குமா, ஐடியில் 7 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம் கிடைக்குன்னு கூட வச்சுக்கோங்க மாச சம்பளம். ஒரு விபியா இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ கிடைக்க வாய்ப்பு 20 லட்சம் கிடைக்குங்களா? 20-25 லட்சம். சரி, 250 கோடி ரூபா ஒரு 45 நாள் கேல்ஷீட்டில் ஒரு ஆளுக்கு கிடைக்குதுன்னா அது நேர்மையான பணமா? அப்போ 250 கோடி ரூபா ஒரு தனி நபருக்கு மட்டும் அந்த விஷயத்தில் போகுதுன்னா அந்த 250 கோடி ரூபாயை அந்த பொருளை அந்த தயாரிப்பாளர் எந்த முறையில் ஈட்டியிருப்பாரு? அப்போ இது என்னென்ன மாதிரி கருப்பணங்கள் விளையாடக்கூடிய இடமா இருக்கு? இதெல்லாம் அடிப்படையான அரசியல் இல்லையா? உழைச்சி சம்பாதிச்சாராம். அவருக்கு எதுக்கு 250 கோடி ரூபாய் அவர் உழைப்புக்கு ஒருத்தா? இதுதான் நகைச்சுவையா இருக்கு, காமெடியா இருக்கு. கேட்டா 250 கோடி ரூபா இருக்காரு, பணக்காரனா இருக்காரு. பணக்காரனா இருக்கிறதும் கோடீஸ்வரனா இருக்கிறதும் சினிமாக்காரனா இருக்கிறதும் தகுதியா அரசியலுக்கு வர்றதுக்கு? கொடுமை. வேற என்ன செய்ய?